தற்போதைய செய்திகள் பிரகாரம் அமெரிக்காவிடத்தில் தடுப்பு ஏவுகணைகளே குறைந்து விட்டது. கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு ராணுவ ஒப்பந்தத்தை போட்டிருந்தது. சவுதி மேல யாராவது தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு பாகிஸ்தானும் அவர்களை சென்று தாக்கும். உனக்கு அடிச்சா நான் வருவேன், எனக்கு அடிச்சா நீ வரணும் என்கிற ஒப்பந்தம். ராணுவ பலம் கொண்ட மாபெரும் நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. சவுதி போன அதே ரூட்ல தற்போது குவைத் போயிருக்கிறாங்க. அரபு நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானோடு ஒரு ராணுவ உடன்படிக்கைக்கு போகிற வழிவகைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு ஒரு காலத்தில் ஒரு மாபெரும் பறந்துபட்ட பாலைவன சாம்ராஜ்யமாக இருந்தது. ஆனால் பின்னாட்களில் பெட்ரோலிய வளம் கண்டுபிடிக்கப்பட்டு ஒவ்வொரு நாடுகளும் செல்வம் கொழிக்கக்கூடிய மாபெரும் வளர்ந்த சாம்ராஜ்யங்களாக மாறிவிட்டார்கள். இந்த நாட்டுக்கெல்லாம் போவாங்களா என்று யோசித்த காலம் போக அந்த நாட்டில் தான் நான் வாழ்கிறேன், சம்பாதிக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு, அந்த நாட்டை நோக்கிய மக்கள் படையெடுக்கிற அளவுக்கு அந்த நாடுகளுடைய வளர்ச்சி விகிதம் வளர்ந்து கொண்டே வந்தது. துபாய் கனவு தேசமாக மாறியது. அமெரிக்கா போகிறது எப்படி கனவாக இருக்கிறதோ அது மாதிரி துபாய் போகிறது, அங்கே செட்டில்ட் ஆகிறது ஒரு கனவாக மாறும் அளவுக்கு அந்த நாடுகள் எல்லாமே வளர்ச்சி அடைந்தது. இப்பொழுது சவுதி அரேபியாவினுடைய நியோன் திட்டமும் அடுத்த கனவு தேசமாக சவுதி அரேபியாவை மாற்றுகிற அளவுக்கு வளர்ச்சிகளில் முந்திக்கொண்டே வருகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பித்தது. அதனை தொடர்ந்து மற்ற நாடுகள் முழுவதும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியது. இந்த தாக்குதலுடைய விளைவு அரபு நாடுகள் இவ்வளவு காலமாக எந்த அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருந்ததோ அந்த அமெரிக்காவால் அரபு நாடுகளை காப்பாற்ற முடியவில்லை. காரணம் என்னன்னா, அரபு நாடுகள் அத்தனையும் பழங்கால மன்னர்களைப் போலவே நவீன கால மன்னர்களும் அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டி கொண்டு எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால், எங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற விதமாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை அமைத்து வைத்திருந்தார்கள். கத்தர்ல தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்காவின் இராணுவ தளம் இருக்கிறது, உதய் போர்ட். இந்த போர்ட்ல மட்டுமே 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்கன் போர்சஸ் இருப்பதாக வெளிப்படையான செய்திகள்ல நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி முழு மத்திய கிழக்கிலுமே 50,000க்கு மேற்பட்ட அமெரிக்காவினுடைய படைகள் இருக்கிறார்கள். ஜோர்டான்ல அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான படைத்தளமும் இருக்கிறது. இப்படி எல்லா பக்கமுமே அமெரிக்காவை நம்பியே அரபு நாடுகள் இருந்தது. அரபு நாடுகளை தாண்டி ஈரான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிக்கப்பட்டதோட இஸ்ரேலுக்கு நேரடியாகவே தாக்குதல் பதிலடிகளை கொடுத்தது ஈரான். அமெரிக்காவை நேரடியாக தாக்க வேண்டும். எனவே இங்க இருந்துகிட்டு அமெரிக்காவை தாக்குறதை விட அமெரிக்காவினுடைய இடங்களை தாக்குறது ஈரானுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. அந்த அடிப்படையில் தான் குவைத்து, பஹ்ரைனு, ஜோர்டானு, சவுதி அரேபியா எல்லா அரபு நாடுகள் மேலையும் கடும் தாக்குதல்களை நடத்தினார்கள். 40 நாட்கள் நடந்த முதல் கட்ட யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு அடுத்ததாக மிக கடுமையான அடி வாங்கிய ஒரு நாடாக UAE அமைந்திருந்தது. UAE மேல அவ்வளவு தாக்குதல்களை அவங்க நடத்தி இருந்தாங்க. 800க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களே நடத்தப்பட்டிருந்தது. அதே போலதான் UAE தாண்டி மற்ற அரபு நாடுகள் மேலேயும் தாக்குதல்களை நடத்தினார்கள். இப்பொழுது நடைபெற்று வந்த 12 நாள் தாக்குதல்கள்ல மிக கடுமையாக குவைத்தும் பஹ்ரைனும் அடி வாங்கி இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் அரபு நாடுகளுடைய அமெரிக்க தளங்கள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தியது. இந்த அரபு நாடுகளுடைய அமெரிக்க தளங்களை கூட அமெரிக்காவால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. வரக்கூடிய தற்போதைய செய்திகள் பிரகாரம் அமெரிக்காவிடத்தில் தடுப்பு ஏவுகணைகளே குறைந்து விட்டது. வரக்கூடிய ஒரு ஏவுகணையை தடுக்கிறதுக்கு அவங்க தேடு அல்லது ஏரோ சிஸ்டம் மூலமாக ஏவுகணைக்கு பதில் ஏவுகணை அனுப்பித்தான் தடுப்பாங்க. அதற்குரிய ஏவுகணைகள் இல்லாத பற்றாக்குறையில் அமெரிக்கா தத்தளிக்கிறது. இந்த சூழல்ல தான் அரபு நாடுகள் இனிமேல் நாம் யாரை நம்ப கூடாது என்கிற ஒரு தெளிவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு ஒரு மிக தெளிவான இராணுவ ஒப்பந்தத்தை போட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமே என்னன்னு கேட்டா,
சவுதி மேல யாராவது தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு பாகிஸ்தானும் அவர்களை சென்று தாக்கும். பாகிஸ்தான் மேல யாராவது தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானோடு சேர்ந்து அவர்களை தாக்கும். எனவே நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு நாடாக இருந்தாலும் பாதுகாப்பு என்கிற வகையில ரெண்டு பேருமே ஒண்ணுதான். உனக்கு அடிச்சா நான் வருவேன், எனக்கு அடிச்சா நீ வரணும் என்கிற ஒப்பந்தம். அதற்கு காரணம் பாகிஸ்தானிடத்துல பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலும் இராணுவ பலம் கொண்ட மாபெரும் நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள்ல அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடாக பாகிஸ்தான் தான் இருக்கிறது. பக்கத்துல இந்தியா அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உலக அளவுல அரபு நாடுகளோ அல்லது இஸ்லாமிய நாடுகள்லையோ அணு ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் மட்டும்தான். இந்த நிலையில தான் 2015ஆம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸுக்கு ஒரு பேட்டி அளிக்கும் போது சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் முகமது பின் சல்மான் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு அணு ஆயுதம் தேவைப்பட்டால் நாங்கள் எங்களுடைய சகோதரர்களான பாகிஸ்தானியர்களிடமிருந்து பணம் கொடுத்தே வாங்கிக் கொள்வோம். அணு ஆயுதம் வேணும்னா நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம்னாரு. இப்போ அதை தாண்டி அவங்க அணு உற்பத்தி நிலையங்களை எல்லாம் உருவாக்குகிற அக்ரிமெண்ட் எல்லாம் போய்கொண்டிருக்கிறதுங்கிற செய்திகள் நமக்கு தெரியும். இந்த சூழல்ல தான் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ரொம்ப நெருக்கமாக போயிட்டாங்க. ஆனாலும் ஈரான் கடந்த யுத்தத்தின் போதும் பிறகு நடக்கிற சண்டைகளின் போதும் அமெரிக்காவினுடைய சவுதி அரேபிய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தினாலும் பாகிஸ்தான் ஈரானுக்கு எதிராக எந்த தாக்குதல்களையும் நடத்துவதற்கு இந்த ஒப்பந்த பிரகாரம் நகர முடியவில்லை. காரணம் என்னன்னா, பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒப்பந்தமிட்ட வகையில் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாங்களோ அதை விட நெருக்கமாக பாகிஸ்தானும் ஈரானும் இருக்கிறார்கள். எனவேதான் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த யுத்தத்தில் பாகிஸ்தானுக்கு போக முடியல. அதை தாண்டி இதே மாதிரியான ஒரு நடைமுறையை கையிலே எடுத்திருக்கிறது குவைத்தினுடைய அரசாங்கம். 2 நாட்களுக்கு முன்பதாக குவைத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இராணுவம், இராணுவ தொழில்நுட்பங்கள், இராணுவ தளவாடங்களை மாற்றிக்கொள்வது, இராணுவ உளவு தகவல்களை மாற்றிக்கொள்வது, இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வது என்று பல விவகாரங்கள் அந்த ஒப்பந்தத்திலே அடங்கி இருக்கிறது. சவுதிக்கு அடுத்ததாக தற்போது குவைத்தும் பாகிஸ்தானை நம்பி பாகிஸ்தானோடு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்திருந்தார் உக்ரைன்ல இருந்து. உக்ரைனுடைய அதிபர் எங்களோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வாங்க, நாங்க உங்களை காப்பாற்றுவோம் சொன்னாங்க. அவங்களோடையும் இவங்க ஒப்பந்தத்துக்கு போனாலும் பாகிஸ்தானோடு போன மாதிரியான ஒரு நெருங்கிய பலமான ஒப்பந்தத்துக்கு எந்த அரபு நாடுகளும் போகலை. காரணம் என்னன்னா, நம்ம அமெரிக்காவையும் அமெரிக்காவோடு ஒட்டி இருக்கிற நாடுகளை நம்பி நம்பி ரொம்ப கழிதுட்டோம். இனிமே அப்படி நம்ப தேவையில்லை. நம்ம யாரை நம்பலாம்னா, பக்கத்தில் மார்க்க அடிப்படையில் நம்ம இஸ்லாமியராக இருக்கிறோம், அவங்களும் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க, சகோதரத்துவ அடிப்படையில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க அணு ஆயுதம் இருக்குது, இராணுவ பலம் ரொம்ப உச்சமா இருக்குது, இந்தியாவோடைய முட்டி மோதுகிற அளவுக்கு பலம் கொண்ட இராணுவமாக அவங்க இருக்கிறாங்க. எனவே நமக்கு தேவையானது அவங்க கிட்டே இருந்து எடுத்துக்கலாமேன்னு சவுதி போன அதே ரூட்ல தற்போது குவைத் போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், குவைத்தை யாராவது தாக்கினால் பாகிஸ்தான் தாக்கும் என்றோ, பாகிஸ்தானை யாராவது தாக்கினால் குவைத்து வந்து தாக்கும் என்றோ அந்த வாசகம் அதிலே இல்லை. அதற்கு மேலதிகமாக இந்த ஒப்பந்தத்தை இருதரப்பும் எழுத்து மூலமாக தேவைப்படுகிற போது திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் என்பது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் அரபு நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானோடு ஒரு இராணுவ உடன்படிக்கைக்கு போகிற வழிவகைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இனிமேலும் அமெரிக்காவை நம்புவதற்கு அவர்கள் தயாரில்லை. அமெரிக்காவும் இனிமேல் அவர்களை பாதுகாக்க முடியாது என்கிற நிலைக்கு வந்துவிட்டது. அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டி கொண்டு எங்களை பாதுகாப்பார்கள் என்று நம்புவதை விட பாகிஸ்தானுக்கு நம்ம அதை பண்ணிட்டு போயிடலாம், பிராந்திய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம் என்கிற இடத்துக்கு வர்றாங்க. பாகிஸ்தானோடு சுமூகமாக சேர்ந்து கொள்வதே ஈரானோடு சுமூகமாக போவதற்குரிய ஒரு வழியாகவும் அமைந்துவிடும். அந்த அடிப்படையில் தான் இது நடைபெற்று வருகிறது. எனவே குவைத்தினுடைய இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில், இப்போதைய நிலையில உடனே எந்த மாற்றத்தையும் தராது. ஏன்னா ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான்கிட்ட இருந்து. திரும்ப அமெரிக்கா அடித்தாலும் ஈரான் அவங்களுக்கு அடிக்கத்தான் போறான். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இப்ப எந்த மாற்றத்தை தராவிட்டாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு இது பலனளிக்கும் என்கிற வகையில் ஒரு அழகான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகள் தான் இன்றைக்கு முழுவதும் டாக் ஆஃப் த சிட்டியாக மாறியிருப்பதை